வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்ஏஎம்டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா, கூடுவாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ரோடில் எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூலுக்கு பேக் சைடில் ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2100 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஓல்டு ஹவுஸோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியானது சேல்ஸ் வந்துருக்குதுங்க. இது வந்து ஒரு 24 ஃபீட் ரோடுங்க, 35க்கு 60 வரும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி 5000 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஃபைனலாக அவங்க கேட்குற ரேட்டு. ஸோ உட்காந்து பேசலாம், நெகோசியேட் பண்ண முடியுமான்றதை டைரெக்டாக உட்காந்து தான் பேசணும். ஆனால் பட் அவங்க சொல்லியிருக்கிறது வந்து இதுதான் ஃபைனல் ரேட்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு 1 பிஹெச்கே பழைய வீடு இருக்குங்க. இப்போ யாராவது யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். 3 பெரிய பெரிய ஒரு 25 வருஷத்துக்கு மேலே பெரிய பெரிய மாமரங்கள், ஒரு 3 மாமரம் இருக்குங்க. நல்லா காய்க்கக்கூடிய மாமரம் தான். கிணறும் இருக்குது இதில். ஸோ கிணறு பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க வாஸ்துப்படி அந்த பக்கம் தான் ஒரு பக்கத்தில் வச்சுருக்காங்க. அதாவது சவுத் ஈஸ்டில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ சவுத் ஈஸ்ட் வச்சுருக்காங்க. 3 பெரிய பெரிய மாமரங்கள் வீட்டை சுற்றி ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கும் அந்த மாமரம். ஸோ நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக ஒன் சைடில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு வீட்டை சுற்றி மாமரம் இருக்கிற மாதிரியே நம்ம ஈஸியாக நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக கம்பி வேலி போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு 25 அடி ஆழத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இது யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிக்கலாம். போர் போட்டு யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த மாதிரி வேணுனாலும் பயன்படுத்திக்கலாம். பட் இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் வீடை டெமாலிஷ் பண்ணி கூட நம்ம ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இப்போதைக்கு பார்த்தோன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருக்கட்டும், வந்து பார்த்த மட்டும் வீடு இருக்கட்டும்னு நினச்சா இப்போ இருக்கிற வீட்டை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இது வந்து பார்த்தோன்னா ஒரு இன்வெஸ்டர் கிட்ட தான் இருக்குது. ஸோ உட்காந்து பேசி நெகோசியேட் பண்ணலாம். அது கூட இதுவும் ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அர்ஜென்ட்டாக சேல்ஸ் பண்ணி கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அதனால் உட்காந்து பேசலாம். ஸோ ரேட்டை பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம். நம்ம அந்த மார்க்கெட்டில் என்ன ரேட் போகுதுன்னு பாருங்கள். ஏன்னா இதே ஏரியாவில் இதை தள்ளி நான் 5500 ஒரு ஸ்கொயர் ஃபீட் வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இது ஒர்த்தான ரேட்டான்றது. ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் கால் பண்ணுங்கள். உண்மையாகவும் நேர்மையாகவும் கொடுங்க. நன்றி.